பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் காலை ஸ்தோத்திரங்கள். இந்த நாள் முழுவதும் தேவன் நம்மோடு இருப்பதாக, தேவனுடைய பிரசன்னம் நம்மளோடு இருப்பதாக. இன்றைக்கு வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கும் போது நம்ம ஒரு மனிதரை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அது தேவனா இருந்தால் மிகவும் நன்மையாக இருக்கும். நம்ம போகிற இடம் தேவ சமூகமாக இருந்தால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்துக்கு சென்று அவரை நோக்கி அந்த நாள் முழுவதும், ஆண்டவரே, நம்ம கேட்க போறது நிறைய கிடையாது, 2-3 வார்த்தைகள் தான். ஆண்டவரே, இந்த நாள் கொடுத்ததுக்காக நன்றி. எத்தனையோ பேர் மறித்து இந்த காலை வேலையை காணாம இருக்கிறாங்க. எனக்கோ நீங்க ஜீவனையும் ஆயுசு நாட்களையும் பெருக பண்ணியிருக்கிறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று நம்ம தேவ சமூகத்துல நம்மளை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து விட்டு அப்புறம் நம்மளுடைய வேலைகளை பார்க்கும் பொழுது, நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ செய்யும் பொழுது, அப்பொழுதுதாங்க தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அதுக்குதான் இந்த வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்பொழுதுதான் இவங்கள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுகிறது. நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறது அது தேவனாக இருக்கும்போது, இரவு நேரத்துல நம்ம வந்து படுக்கும் போதும் அது தேவனாக இருக்குமானால் மிகவும் பிரயோஜனமா இருக்கும். கர்த்தருக்கும் மகிழ்ச்சி பாருங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே நம்ம சமூகத்துக்கு வராங்க, நம்மளிடத்துல தான் முதலாவது பேசுறாங்க அப்படி சொல்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதே போலதான் இங்க காலையில எழுந்த உடனே, இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கோங்க. இங்க வேதத்துல புதிய ஏற்பாடுலாம் நீங்க படிச்சீங்கன்னா, அதிகாலையிலே தேவனுடைய ஜெபிக்கும்படி ஒரு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு அவர் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலையில அவருக்கு எங்கெல்லாம் ஜெபிக்க போறாருங்கிறத குறித்து நிறைய நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். அதிகாலை நேரத்துல பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாடு காலத்துல எல்லாம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, மோசே எடுத்துக்கோங்க, தாவீது எடுத்துக்கோங்க. தாவீதெல்லாம் சொல்லுகிறான், நான் அதிகாலையில் எழும்போது உங்களுடைய சாயலிலே திருப்தி ஆகிறேன். அப்போ நம்ம காலையில எழுந்திருக்கும் போது தேவனை முதலாவது பார்த்து அவரை ஜெபித்து துதித்து அவரோடு பேசி வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அந்த தினத்திலே நம்ம கடந்து போகும் பொழுது அது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா. அந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் நம்மளோட இருக்கும், அது நம்மளை ஆசீர்வதிக்கும். நம்ம எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் அந்த வார்த்தை நம்ம அதிகாலையில நம்ம வாசிக்கும் போது அந்த நாவில் இருந்து கொண்டே இருக்கும். அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைக்கு நான் காலையில எழுந்து ஜெபித்தேன், காலையில எழுந்து வேத வசனத்தை வாசித்தேன், தேவன் கர்த்தர் என்னோடு இந்த வார்த்தையில கொண்டு பேசினார், நான் அதன்படி வாழுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாய் வாழுவதற்கு அது பிரயோஜனமா இருக்கும். இயேசு கிறிஸ்து யாரு? தேவனுடைய குமாரன். அவரே அதிகாலையில எழும்பி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனித்து ஜெபிக்கும்படி போகிறாருன்னா, நம்மளாம் யார்? ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிற பிள்ளைகளா இருக்கிறோம், வார்த்தையில தவறுகிறோம், நம்மளுடைய பேச்சில தவறுகிறோம், ஒவ்வொரு நம்மளோட காரியங்களை நம்மையே அறியாம நம்ம தவறி விடுகிறோம். அப்போ நம்ம காலையில எழுந்திருக்கும் போதே, ஆண்டவரே, இந்த நாளை நீங்க பார்த்து கொள்ளுங்க. இந்த தாவீதினுடைய வார்த்தைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தாவே, என் ஜெபத்தை தள்ளாமலும் பரிசுத்தாவே என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும், உங்க சமூகத்தை விட்டு விலக்காமலும் இரும் அப்படி சொல்லிட்டு அப்படி ஜெபிக்கிறத நம்ம பாக்குறோம். அது மாத்திரமல்ல, அதிகாலையில எழுந்து ஜெபிக்கும் போது பல நன்மைகளை நம்ம வந்து வேதத்துல இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம காலையில எழுந்து நம்மளுடைய முற்பிதாக்கள், நம்மளுடைய அம்மா அப்பா பாட்டி தாத்தாலாம் பாத்தீங்கன்னா அதிகாலையில எழுந்து தன்னுடைய கையவே பார்த்துக் கொள்ளுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் அவங்கள பார்த்தா இன்னைக்கு நான் அவங்க முகத்துல மொழித்து விட்டு அதனாலதான் எனக்கு இப்படி சம்பவித்தது என்று சொல்லுவார்கள். நான் தன்னுடைய சொந்த கையை பார்க்கும் பொழுது, நான் என் கையை தான் பார்த்தேன், அதனால எனக்கு இது சம்பவித்தது என்று சொல்லுவார்கள். நான் அது என் அம்மா அப்பா செய்ததை நான் பார்த்திருக்கேன். நாம தேவ ராஜ்யத்துக்கு போகும் பொழுது, தேவ சமூகத்துல போகும் பொழுது அது நமக்கு மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கறதா இருக்குது. பரிசுத்தவான்களும் சரி, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, அதிகாலமே எழுந்து ஜெபிக்கும்படி போகிறார்களே, நம்மளாம் ஏமாத்திரம்.
காலையில எழுந்து, ஆண்டவரே இந்த நாள் பாதையை என்னை ஆசீர்வதித்து தரணும், வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடிக்கு என்னை செவையான பாதையில நடத்தும் என்று நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளை நீதியின் பாதையில நடத்த வல்லவராக இருக்கிறார். இன்னும் அதிகாலை ஜெபம் நமக்கு மிகவும் முக்கியமானது. அது ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி தேவனை சந்தித்து விட்டு இரவு படுக்கும் போதும் தேவனோடு பேசிவிட்டு படுத்து பாருங்கள், நித்திரையும் இன்பமா இருக்கும். அந்த நாளுக்கான பிரயாணமும் இன்பமா இருக்கும். எந்த ஒரு கெட்ட சொப்பனங்களோ எந்த ஒரு இதுவோ இல்லாதபடிக்கு சமாதானமா இருக்கு. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறதா இருப்பார். அதனால நம்ம இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு நடப்போம், ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. தேவகரம் அவர்களோடு இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி இரவு படுக்க போகும் வரைக்கும் உம்மை நினைத்துக்கொள்ள உதவி செய்யும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி செய்ய உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.